வெற்றியை பெற நம்ம எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடி கிட்டத்தட்ட பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த அளவுக்கு நம்ம ஆங்கில அதுக்கு எதிர்ப்பு 5:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல் பெரிய விட மாட்டேங்கிறீங்க. ஒரு 8 மணி நடத்தி போராட்டம் எதிர்ப்பு வேறாதான் நடந்துச்சு. அப்படி உட்காந்து பேசி முன்னாடி வேலை அப்படின்னு வச்சுருக்கோம். அதுக்கு ஃபீஸ் வாங்கல பணம் வாங்கல பல பிரச்சனையை போராடி ஜெயிச்சு காமிச்சிக்க உங்களுக்கு 1000 சொல்லிங்க சார் நன்றியை கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு பேச்சு போடாது இறந்த அலுவலகத்தில் முதல் முயற்சியை ஒரு வெற்றி விழாவை கொண்டாடுறோம். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களை விதைத்தவர்கள் அதை முடிந்துட்டு இருக்காங்க. விதைத்தவர்களும் உறங்கவில்லை, விதைகளும் உறங்கவில்லை. உறங்காமல் கிடைத்த உங்களுடைய வெற்றியை எதிர்வரும் காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக நீங்கள் உயரணும். இவர்களையெல்லாம் நினைவுபடுத்தி எப்பொழுதுமே நீங்கள் வாழணும் என்பதை சொல்லி இனிய மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் 12ஆம் வகுப்புக்கான தேர்வு வெளியீடு மிக சிறப்பான முறையில் காலை 9:30 மணி அளவில் வெளியிடப்பட்டது. அடைந்துள்ளோம். தொடர்ந்து தீபிகா என்எஸ் தீபிகா 600க்கு 581 மதிப்பெண் பெற்று முதலாளர்கள் கிடைத்துள்ள பெருமையை அடைந்துள்ளார்கள். அடுத்தபடியாக 582 மதிப்பெண்கள் பெற்று வி ஹாசினி என்ற மாணவி 2ஆம் இடப்பட்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். ராமநாதபுரம் இந்த பொண்ணு 6 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட்ல சென்டர் எடுத்துருக்காங்க. அந்த பெருமையை இந்த பள்ளிக்கு சார் தொடர்ந்து நமது பள்ளி செயலாளர் அவர்கள். உங்கள் வெற்றியில ஆசிரியருடைய பங்கு எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் உண்மையிலே இந்த முறை ஜனவரி மாசத்துல இருந்து 8 மணி வரை தொடர்ச்சியாக ஆசிரியர் அவங்க வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, பெரியவர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த மாணவ செல்வங்களுக்காக அவங்க ஒதுக்கிவிட்டு மாணவருடைய வெற்றிக்காக உழைச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். எல்லாத்தையும் விட இந்த வருஷம் இன்னும் சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதில் மாவட்டத்தில் முதலிடத்தில் வருதுங்கிறது பெரிய விஷயம். அது தமிழ்நாடு அளவில் எதிர்பார்த்தோம். இருந்தாலும் ஒரு ஆறுதலான விஷயம். மாவட்டத்தில் நம்ம முதல்ல கல்வி மாவட்டத்தில் முதலிடமானு பார்ப்போம். இப்போ மாவட்டத்தில் முதலிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். முதலிடம் 2ஆம் இடம் நம்ம மகிழ்ச்சியான விஷயம். தலைவர் சொன்ன மாதிரி விதையும் உறங்கவில்லை, அதே போல இன்னைக்கு ஆசிரியர்கள் மத்தியில் அவ்வளவு பேர் மத்தியிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத வெற்றி பெற்ற மாணவர்களும் சரி, குறைவா மதிப்பெண் பெற்ற மாணவர்களும் சரி, உங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத நோக்கி போகணுங்கிறது எங்களுடைய ஆசை. நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து படிச்சுட்டு வெளியில் போகும்போது இன்னைக்கு ஒரு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, ஒரு பெரிய ஆடிட்டராக இருக்காங்க, அரசு உத்தியோகங்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமையோடு வரணும். பெற்றோர்கள் உங்களுக்காக நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களே நீங்கள் இன்னும் வளரும் போது ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னா ஜென்ரலாக எல்லாம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு இன்னும் தெரியாதப்பான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே இருக்கோம். அதே யதார்த்தமான சூழ்நிலை. பெற்றோர்கள் அனுபவத்தை சொல்லுவாங்க. பிள்ளைய அதான் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிறாங்க, ஒரு சில இடங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் உள்ள உண்மைத்தன்மை என்னங்கிறத உணர்ந்து உண்மையிலே நீங்கள் என்ன வாழ்க்கையில் தமிழ்நாடு அளவில் எப்படி இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்கு வேட்பாளர் வந்தாரோ அதே போல நம்ம பள்ளியில் படித்த மாணவர்களும் ஒரு சக்சஸான இடத்துல வரணுங்கிறத இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர்கள் உழைப்பினால் வெற்றியை கொண்டாடும் இந்த தருணத்தை மிகவும்
எண்ணி சந்தோஷப்படுகிறேன், பூரிப்படைகிறேன். இந்த வெற்றி தொடர இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இந்த 3ஆம் வகுப்பு பெற்ற மாணவி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மகிழ்ச்சி கம்மியா பார்த்தவங்களே சென்டம் எடுத்திருக்காங்க. அதுல நம்ம பள்ளியில 5 மாணவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பரிசு வழங்கிட்டோம். ஜோசிகா சிவானி விஷாலியா ஆமாங்க.